ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பண்ணுறீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஒரு கேஸ், அதாவது குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் ஒரு கேஸை பார்க்க போகிறோம். அது என்ன கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் இருக்குது, தம்பதிகள் இருக்காங்க, கணவன் மனைவி. அவங்க 2 பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடு வருது, சில பிரச்சனைகள் வர்றதுனால மனைவி குடும்ப வன்முறை தடுப்பு சட்ட பிரிவில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணை போயிட்டு இருக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டை மனைவி வாபஸ் வாங்கிடுறாங்க. திருப்பி சில காலங்கள் குடும்பம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பிரச்சனைகள் வருது. திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க குடும்ப வன்முறை தடுப்பு சட்ட பிரிவில். அதை குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா, ஏற்றுக்கொண்டு அதில் ப்ரொசீடிங்ஸ் நடத்துவாங்களா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படி இந்த கேஸை முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கப்பறம் திருப்பி ஒன்று கொடுக்குறாங்க. அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு கேஸ். என்ன சொல்லுது கோர்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குடும்ப வன்முறைனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். குடும்ப வன்முறை என்பது வன்முறை மற்றும் திருமணம் அல்லது கூட்டுறவு போன்ற குடும்ப அமைப்பில் ஏற்படும் பிற துஷ்பிரயோகம் ஆகும். குடும்ப வன்முறை என்பது நெருங்கிய கூட்டாளர் வன்முறைக்கு ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இது மற்ற நபருக்கு எதிராக நெருக்கமான உறவில் உள்ளவர்களின் ஒருவரால் செய்யப்படுகிறது. மேலும் இது உறவுகள் அல்லது முன்னாள் வாழ்க்கை துணைவர்கள் அல்லது பங்காளிகளுக்கு இடையே நடக்கலாம். இதன் பரந்த அர்த்தத்தில் குடும்ப வன்முறை என்பது குழந்தைகள், பெற்றோர்கள் அல்லது முதியவர்களுக்கு எதிரான வன்முறையையும் உள்ளடக்கியது. உடல் வாய்மொழி, உணர்ச்சி, பொருளாதாரம், மதம், இனப்பெருக்கம், நிதி துஷ்பிரயோகம் அல்லது பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது இவற்றில் சேர்க்கைகள் உட்பட பல வகைகளை இது எடுத்து கொள்ளலாம். இது நுட்பமான வற்புறுத்தல் வடிவங்கள் மூலம் திருமண பலாத்காரம் மற்றும் மூச்சு திணறல், அடித்தல், பெண்ணின் பிறப்புறுப்பை சிதைத்தல் மற்றும் அமிலம் வீசுதல் போன்ற பிற வன்முறையான உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் வரை இருக்கலாம். அவை சிதைவு அல்லது மரணத்தை விளைவிக்கும். தண்டு அல்லது ஹெக், வீட்டுக் கொலையில் கல்லெறிதல், மணமகளை எரித்தல், கௌரவ கொலை மற்றும் வரதட்சணை மரணம் ஆகியவை அடங்கும். இதில் சில சமயங்களில் இணைந்து வாழாத குடும்ப உறுப்பினர்கள் அடங்கும். 2015ஆம் ஆண்டில் இந்த சட்டம் மிகவும் தீர்மானமாக எடுத்து வரப்பட்டது. அப்படிங்கிறது தான் குடும்ப வன்முறை. இப்போ நம்ம பார்த்தது குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம். இதில் இந்த கேஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். இந்த கேஸில் என்னென்னு உங்களுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, திருப்பி அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க, திருப்பி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் கேஸு. அதாவது இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திரும்ப பெற்ற குடும்ப வன்முறை வழக்கை மீண்டும் புகார் அளிக்க முடியுமா அப்படிங்கிறதான் கேஸு. குடும்ப வன்முறை சட்டத்தின்படி கணவனுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட வழக்கை கணவன் செய்த சமரசத்தின் அடிப்படையில் திரும்ப பெற்ற பின் மீண்டும் சேர்ந்து வாழும் போது கொடுமை செய்யப்பட்டால் கணவனுக்கு எதிராக மீண்டும் குடும்ப வன்முறை வழங்க தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட் சொல்கிறாங்க 2024. அதாவது ரெஸ் ஜுடிகேட்டா நாட் அப்ளிகேட்டட் டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரொசீடிங்ஸ் வேர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஜஸ்டிஃபைஸ் ஃபில்லிங் செகண்ட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ் ஜுடிகேட்டான்னு என்ன பார்த்தீங்கன்னா, சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி நடந்து முடிந்ததுக்கு பின்னாடி அதே வழக்கை திரும்பி தாக்கல் பண்ண முடியாது. அதுதான் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு சொல்லி சிவில் ப்ரொசீஜர் கோடில் 1908 அந்த இதில் சொல்லுவாங்க.
அதனால தான் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீதிபதி ரெஸ் ஜுடிகேட்டா நாட் அப்ளிகேட்டட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. டு த டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரொசீடிங் where circumstances justifies a filling செகண்ட் பெட்டிஷன். அதாவது ரெண்டாவது பெட்டிஷன் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், நம்ப தகுந்ததாக இருக்கணும், அது உண்மையான நடந்திருக்கிற சம்பவமாக இருக்கணும், அதாவது ஜஸ்டிஃபை ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட் வந்து சொல்லுது. 2024 தீர்ப்பு இது. அதனால் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நடத்திட்டு கணவன் மனைவி இல்லை அவங்களோட இப்போ வன்முறை என்னங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி வன்முறைகள் நடந்த போது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் சமரசம் செஞ்சு வாபஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் குடும்பம் நடத்தின பிறகு திருப்பி வந்து பிரச்சனைகள் வருது, குடும்ப வன்முறை நடக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து கம்ப்ளைண்டாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது வந்து கணவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரெண்டாவது தடவை கொடுக்காங்க, அதனால் ரெஸ் ஜுடிகேட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், எஃபெக்டில் வரும் அப்படின்னு சொல்லி கணவன் சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குன்னா, ரெஸ் ஜுடிகேட்டா நாட் அப்ளிகபிள் டு திஸ் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் தேர் இஸ் அ ஃபில்லிங் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த டொமஸ்டிக் வயலன்ஸு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து, இரண்டாவது தடவையாக வந்து கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் ப்ரிவென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க வந்து முதல் முறை கொடுத்து வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் ரெண்டாவது முறையும் இது மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அப்படிங்கிறத வந்து ஜட்ஜு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஆணித்தனமாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதனால் வந்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து நம்ம குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்க. குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனை நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் யாருனாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். மனைவிக்கு மட்டும்தான் இந்த வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கிடையாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டுங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ளே யாருக்காவது யார் மூலியமாவது பிரச்சனை வந்தால் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வேல்யூ அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம லீகலை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். மக்களுக்கு வந்து லீகல் கண்டிப்பாக தெரியணும், சட்டம் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.